நடிகர் ஜெயம் ரவியோட நடிப்பில் அடுத்த படம் பிரதர் படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பிரதர் படத்தோட சேட்டலைட்ஸ் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு இன்னைக்கு படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸ் ஜி தமிழும் ஓடிடி ரைட்ஸ் ஜி5யும் வாங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஜெயம் ரவிக்கு பாரா இந்த படத்தில் பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் டைரக்டர் எம் ராஜேஷோட இயக்கத்தில் படம் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் கிளிம்ஸும் ஒன்று ரிலீஸ் பண்ணி சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று ஜமா படத்தில் அம்மு அபிராமி சேட்டன்லாம் நடிச்சிருக்காங்க. இளையராஜாவோட மியூசிக்கில் பாரி இளவழகனோட இயக்கத்தில் படம் அப்கமிங்காக ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் கூழாங்கல் போன்ற படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண நிறுவனம் இந்த படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் யூடியூப்பில் வெளியாகிறதா இருக்குது. நடிகர் பிரசாந்தோட நடிப்பில் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்க படம் அந்தகன் படத்தில் பிரசாந்த் கூட இணைஞ்சு சிம்ரன், பிரியா ஆனந்த், சமுத்திரகனி, யோகி பாபு, ஊர்வசி, KS ரவிக்குமார், வனிதா விஜயகுமார்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ஒன்று யூடியூப்பில் வெளியிட்டிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியிட்டு படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் கன்ஃபார்ம்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் பிரசாந்தோட ஃபாதர் தியாகராஜன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இப்போ படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் பிரபாஸ் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன கல்கி படம் இப்போ இதுவரைக்கும் 1000 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியிட்டு புதிய போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் எந்த படமும் 1000 கோடி கலெக்ட் ஆகலை. தெலுங்கு இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் 3 படங்களுக்கு மேலே 1000 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. பாகுபலி, RRR, இப்போது கல்கி, இந்த 3 படங்களும் தெலுங்கு இண்டஸ்ட்ரீஸில் 1000 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. இதில் பிரபாஸ் அவர்கள் 2 படத்தில் 1000 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்துருக்காரு. டைரக்டர் வெற்றிமாறனோட இயக்கத்தில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் விடுதலை பார்ட் 2. இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜூலை 17 ரிலீஸ் பண்ணுறதுக்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க. சூரி, விஜய் சேதுபதி நடிப்பில் படம் தீபாவளி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது விடுதலை பார்ட் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜூலை 17 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான புதிய படத்தில் ஒன்று லவ் இங்க். இந்த படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங்ஸ் படக்குழுவினர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் தந்திரன் பார்ட் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க. டைரக்டர் ஆர் கண்ணன் அவர்கள் இந்த படத்தை இயக்கிறாரு. படத்தில் சரண், தம்பி ராமையா, சமுத்திரகனி, ரெடின் கிங்ஸ்லாம் நடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நடிகர் கமலஹாசனோட நடிப்பில் இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் இந்தியன் 2 படத்தோட டே 1 ஓப்பனிங் 2024 ரிலீஸ் ஆன படங்களில் தமிழ் சினிமாவோட இப்போது இந்தியன் 2 படத்தோட டே 1 வசூல் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷன் இது வரைக்கும் டே 1 வசூல் அஃபிஷியலாக அறிவிக்கலை. லைக்கா ப்ரொடக்ஷன் அஃபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியிடுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.